வங்கக்கடலில் நாளை காலைக்குள் உருவாகிறது தற்காலிக பெங்கல் புயல். வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவியல் இல்லாததால் தாமதமாவதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் விளக்கம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். வங்கக்கடலில் சற்று வேகம் எடுக்க தொடங்கிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியது. சென்னையில் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்றுவிட்டு திருப்பி வலுவிழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய. இன்று எந்த மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் நாளை அதி கனமழை பெய்யும். சென்னையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் டிசம்பர் 1ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் தொடரும் வெள்ளத்தால் 2,34,000 பேர் பாதிப்பு. புயல் உருவாகும் முன்பே கொட்டி தீர்க்கும் கனமழை. படகுகள் கவிழ்ந்ததால் நடுக்கடலில் தொழிற்சாலை இறங்குதளத்தில் சிக்கி தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் உதவியுடன் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். ட்ரைபாட் மட்டும் கிடைக்குமா? அந்த பேஸ் பிளேட்டோட வேணும். நாகை மாவட்டத்திற்குட்பட்ட கீழையூர் பகுதியில் மழைநீரில் மூழ்கிய வயல்கள். தேங்கிய நீர் வடியாததால் தவிக்கும் விவசாயிகள். நாகை மாவட்டத்தில் 5,400 ஹெக்டேர் அளவில் நெற்பயிர்கள் பாதிப்பு. தலைஞாயிறில் ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் கனமழை. 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் 9,000 ஏக்கர் உப்பளங்களை சூழ்ந்த தண்ணீர். 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பு. சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு. கடல் ஓரம் இருந்த 1000க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடி மீனவ கிராமத்தில் கடுமையான கடல் சீற்றம்.
ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததில் கோயில்கள் சேதம். மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் EVKS இளங்கோவனை சந்தித்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். சிகிச்சை விவரங்கள் குறித்து குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சொத்து வரி உயர்வுக்கு திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் எதிர்ப்பு. முக்காடு போட்டுக்கொண்டு அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநகராட்சியில் அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்ததற்கு கண்டனம். தாவேக மாநாட்டுக்கு வரும்போது விபத்துகளில் உயிரிழந்த 6 நிர்வாகிகள் மற்றும் மாரடைப்பால் இறந்தவரின் குடும்பங்களுக்கு விஜய் உதவி. சென்னை பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து நிதியுதவி வழங்கிய போது கண் கலங்கினார். இந்தியாவில் முப்படைகளிலும் சாதித்து வரும் பெண்கள். ஊட்டி வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. உதகை இராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. 2010 இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய விவகாரம். சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கினார் அமைச்சர் தாமு அன்பரசன். விபத்துக்கு மது போதை காரணம் அல்ல என விளக்கம். ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு. காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வரும் நிலையில் மனு தாக்கல். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பாதுகாவலரை தாக்கிய நோயாளியின் உறவினர். 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த 2 யானைகள். CCTV காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक
ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார்பில் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். सत्यनिष्ठा से प्रतिज्ञा करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगी। जय हिंद। கேரள பாரம்பரிய கசவு சேலை அணிந்து கொண்டு எம்பியாக நாடாளுமன்றம் வந்த பிரியங்கா காந்தி. புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததுடன் பெருமை கொள்வதாக சமூக வலைதளத்தில் அண்ணன் ராகுல் காந்தி பதிவு. புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தில் அரிப்பு ஏற்பட தொடங்கிவிட்டதாக ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி தகவல். ரயில் இயக்கத்தை ஒத்திவைக்க பொதுமக்கள் கோரிக்கை. அதை உடனடியாக இதை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிடணும். தவறும் பட்சத்தில் மீனவர்களாகவோ சமூக ஆர்வலராக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த பாலத்தின் உறுதித்தன்மையும் இல்லை போறவங்க உயிர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்குன்னு சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் தரத்தை முழுமையாக உறுதி செய்த பின்னரே திறக்க வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சருக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி கோரிக்கை. சென்னை ஐஐடி மற்றும் மும்பை ஐஐடியின் சான்று பெற்றே பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது. சான்று இருமுறை சரிபார்க்கப்பட்டு வடிவமைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். புதிய பாம்பன் பாலம் சர்ச்சை தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது ரயில்வே வாரியம். விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்திருக்கிறது ரயில்வே வாரியம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக பாம்பன் பாலம் புதிதாக கட்டமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று அதற்கான ஆய்வு பணிகளும் நடைபெற்றது. இதுல ரயில்வேயினுடைய சேஃப்டி கமிஷனரா இருக்கக்கூடிய AM சௌத்ரி குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக அந்த பகுதியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். அந்த வகையில கடந்த 26ஆம் தேதி அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை பாம்பன் பிரிட்ஜில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையில் வெளியிட்டிருந்தாலும் கூட பாம்பன் பிரிட்ஜுக்கான அந்த அனுமதி என்பது கிடைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்தது. இந்த நிலையில பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5 பேர் கொண்ட டெக்னிக்கல் கமிட்டி தற்போது ரயில்வேயினுடைய வாரியத்தின் சார்பில் இந்த பாலத்தை முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கான அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்போது இந்த டெக்னிக்கல் கமிட்டி முழுமையாக பாம்பன் பாலத்தின் அந்த உறுதித்தன்மை, அதே போல அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வேயினுடைய தரப்பிலிருந்து IIT-யினுடைய அந்த உதவியுடன் இந்த பாம்பன் பாலம் கட்டமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போது இதனுடைய பல்வேறு கேள்விகள், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான அந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில 5 நபர்கள் தற்போது இதனை ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். ரயில் ஏசி பெட்டிகளில் வழங்கப்படும் கம்பளி போர்வை மாதத்திற்கு ஒரு முறைதான் துவைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.
அதானி விடயம், சம்பல் வன்முறை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. வக்ஃபு திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அவகாசம் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் வரை நீட்டிக்க குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இந்து மகாசபை அமைப்பினர் போராட்டம். வங்கதேச துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றதை தடுத்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. மேற்கு வங்கத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் திரண்டு போராட்டம். বন্ধুগণ, সকলে ভালো থাকবেন এই বলে আমি বক্তব্য শেষ করলাম। আসসালামু আলাইকুম। তাই আমরা বলবো, டெல்லியில் சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறையினர் மீது தாக்குதல். இணையதளம் மூலம் பண மோசடி தொடர்பான விசாரணையின் போது சம்பவம். டெல்லி வசந்த் விகார் பகுதியில் மர்மப் பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் விசாரணை. காசா மீதான தாக்குதலை திடீரென தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். அச்சம் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உடைமைகளுடன் வெளியேறும் அவலம். காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். பிரான்சில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம். Nous sommes minoritaires dans nos assemblées démocratiques dans les États membres. Mais je n'ai la faiblesse de... Israël, sanction! Israël, லண்டனில் தொடங்கியது பீட்சா தயாரிப்பு போட்டி. விதவிதமான பீட்சாக்களை தயாரித்து அசத்தும் சமையல் கலைஞர்கள். விண்ணில் இருந்தபடியே நன்றி தெரிவிக்கும் திருவிழா கொண்டாட்ட திட்டத்தை பகிர்ந்து கொண்ட சுனிதா வில்லியம்ஸ். Our crew up here just wanted to say happy Thanksgiving to all our friends and family who are down on earth and everyone who is supporting us. மத்தி மீன், பட்டர்நட் ஸ்குவாஷ், ஆப்பிள், மசாலா வான்கோழி உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்ளப் போவதாக அறிவிப்பு. சீனாவில் மூங்கில் கட்டையில் நின்றபடி துடுப்பு போடும் போட்டி. பாரம்பரிய போட்டியில் அசத்திய இளைஞர்கள். 最近到了，所以说也是对我们运动员有一些考验，但是可以看到这柔术飘60米直绕赛预赛第4组的角逐，我们的5位运动员后10米的冲刺，我们看看运动员加油！最后。சீனாவில் பார்வையாளர்களை பரவசப்படுத்திய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள்.50多岁了，
画资练了多久？ கடும் பனிப்பொழிவால் மொத்தமாக புதைந்து போன தென்கொரியாவின் சாலைகள். விமான மற்றும் படகு போக்குவரத்து ரத்து. சென்னையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் திரையிடப்பட்ட அமரன் திரைப்படம். மறைந்த முகுந்த வரதராஜன் கதாபாத்திர நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு பாராட்டு. கார் பந்தயத்துக்கு தயாரான நடிகர் அஜித். ரேஸ் காருக்கு முத்தமிட்ட வீடியோ காட்சி வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிவு. சவரன் 56,760 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1190 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. புதுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் நிறைமாத கர்ப்பிணி பெண் காவலர் மரணம். 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு அலுவலகங்களில் பொதுமக்களின் மனுக்களுக்கு 1 மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும். 3 நாட்களுக்குள் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வது தொடர்பான திட்டத்தை தாக்கல் செய்ய அவகாசம். பொது தீட்சிதர்கள் தரப்பிற்கு டிசம்பர் 12 வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரியலூர் அருகே தமிழ்நாட்டு இளைஞருக்கும் மியான்மர் பெண்ணுக்கும் நடந்த திருமணம். வீடியோ காலில் தாயிடம் கண் கலங்கி ஆசீர்வாதம் பெற்ற மணமகள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்து 13 வயது சிறுமி உயிரிழப்பு. போக்குவரத்து வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூளி கட்டி தூக்கிச் சென்ற நிலையில் உயிர் பிரிந்த சோகம். பதினோரு நாட்களுக்கு பிறகு அறையிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை. குளிப்பாட்டி உணவுகளும் வழங்கப்பட்டன. மதுரை அடுத்த மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு. வல்லாளப்பட்டியில் 11 கிராம மக்கள் போராட்டம். மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்காக சென்னை ரிப்பன் மாளிகையில் இனிப்பு கொடுத்த பாஜக கவுன்சிலர் உமா. துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளுக்கான இனிப்பு என கூறி திருப்பி வழங்கிய திமுக கவுன்சிலர்கள். மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல். ஆயுதம் வைத்துள்ளதாக மிரட்டிய பெண்ணை கைது செய்தது போலீஸ்.
காங்கிரசின் அதீத நம்பிக்கையே மகாராஷ்டிர தேர்தல் தோல்விக்கு காரணம். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே விமர்சனம். பெங்களூருவிலிருந்து காரில் குட்கா பொருட்கள் கடத்தல். காட்பாடியில் 5 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று 460 கிலோ குட்கா மற்றும் பான் பராக்கை பறிமுதல் செய்த காவல்துறையினர். தேனி மாவட்டம் கூடலூரில் ஓடும் பேருந்தில் இறங்க முயன்றபோது தவறி விழுந்த மாணவன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 27 பேர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். ஆடுகளை சிறுத்தை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானதால் மக்கள் அச்சம்.